என்னோட வார்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா நீலிப்பனம்பாளையத்தில் ஒரு பழைய சுகாதார மையம் இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்க பற்றாக்குறையாக இருக்குது. அப்புறம் எங்கள் பகுதியில் இந்த ரேஷன் கடை பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ரேஷன் கடைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக வயதானவங்க தான். திட்டச்சாலை அமைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்குது. அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிற இடத்துல அவங்களாகவே அந்த ஆக்கிரமிப்பை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு குப்பை தான் கோயம்புத்தூரில் பெரிய சவாலாக இருக்குது. அதை ஒழிக்கிறதுக்காக நம்ம வார்டு பகுதியிலிருந்தே நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம ஊர் கவுன்சிலர் பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது 54வது வார்டு கவுன்சிலர் பாக்கியம் தனபால் அவர்கள்ட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். மேம் வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அரசியல் பயணத்தை பற்றி கொஞ்சம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட சிங்கானூர் பகுதியோட மகளிர் அணி செயலாளராக இருக்கிறேங்க. கடந்த 13 வருஷமாக அரசியலில் எங்கள் கணவர் இருந்துகிட்ருக்காரு. இப்போது இது லேடி வார்டாக இருக்கிறனால நான் அரசியலில் வர வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த 2 வருஷமாக சிறந்த முறையில் கவுன்சிலர் பணி ஆற்றிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு தேவையான எல்லா பணிகளையும் இருக்கிற பீரியடில் நான் செஞ்சு கொடுக்கணுங்கிறதா மொழி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு 6 வருஷ காலமாக இந்த வார்டு 54ல் கவுன்சிலரே இல்லை. அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி அணுகுனீங்க? இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது எங்களுக்கு வந்த புதுசில் தெரியல. நாங்கள் இப்போ அதுக்குள்ளே போய் வேலை செய்யும் போது தான் பொது பிரச்சனைகளே ரொம்ப சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ட்ரைனேஜு, குப்பை, இந்த நாய் பிரச்சனை எல்லாமே எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க எதையுமே இந்த 6 வருஷமாக கவனிக்கவே இல்லை. ஓட்டர்ஸ் 18,000 பேர் இருந்தால் ஓட்டர்ஸ் இல்லாதவங்களும் 18,000 பேர் இருக்கிறாங்க. அதை அவங்களுக்கு எல்லா தேவையிலையும் பூர்த்தி செய்கிறங்கிறது பெரிய சவால் தான் எங்களுக்கு. அப்புறம் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கான உபகரணங்கள் எதுவுமே அவங்க கொடுக்கலைங்க. ஆட்கள் அதிகப்படுத்தி கொடுத்தாங்களோ ஒழிஞ்சு அவங்களுக்கான அடிப்படை தேவையான க்ளவுஸு, மாஸ்க்கு, சீமாறு, முறம், மோரி இது எதுவுமே கொடுக்கல. அதுக்கான முயற்சிகள்லாம் நாங்கள் எங்கள் வார்டில் இருக்கிற சிஎஸ்ஆர் ஃபண்டு, அப்புறம் எங்களால் முடிஞ்ச உதவி எல்லாம் போட்டு உபகரணங்கள், வண்டி, எஸ்எஸ்லேயே வண்டி செஞ்சு அதுக்கு 4 பாக்ஸ் வச்சு மக்கும் குப்பை, மக்காத குப்பை அந்த மாதிரி வாங்குற மாதிரியே நாங்கள் இதாக பண்ணி கொடுத்துட்டு நம்ம வார்டை ஓரளவுக்கு குப்பை இல்லாத வார்டாக மாற்றிட்டுருக்குறோம். டெய்லி காலையில் 6:30 மணிக்கு கேட் மீட்டிங் போயிடுறோம். எத்தனை ஆளுங்க வார்டுக்குள்ளே வராங்க, என்ன வேலை செய்கிறாங்க, யாருக்கு என்ன வேலை ஒதுக்கி கொடுத்துருக்குறோங்கிறது நாங்கள் கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கூடவே இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மேம், நீங்கள் சொன்னீங்க வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு வார்டு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த தேவைகள் அதிகமாகிட்டே தான் இருக்கும் மக்கள்கிட்ட. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? அதாவதுங்க நாங்கள் இப்போது ஜோன் மீட்டிங் ஆகட்டும், மாமன்ற கூட்டமாகட்டும், எந்த விதத்துலையும் நான் அதை அவாய்ட் பண்ணுறது கிடையாது. எல்லா மீட்டிங் நான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்கள் பொதுச்செயலாளர் எப்படி உடம்பு சரியில்லாமல் ஒவ்வொரு மக்கள் தேவைக்கு பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதே பாணியில் தான் நானும் எங்கள் வார்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலர் ஆனதுமே பார்த்திங்கன்னா இந்த பொது கழிப்பிடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 3 அண்ணன் நம்ம வார்டில் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப மோசமான நிலை, சிதிலமடைந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. ப்ரைவேட் டெண்டர் எடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க யாருமே அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை. அதுக்காக போராடி டெண்டர் வச்சு 25 லட்சம் செலவில் அந்த 3 கழிப்பிடங்களுமே டோரு, செட்டு எல்லாமே நாங்கள் எந்தளவுக்கு நேர்த்தியாக பண்ணித்தர முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி இப்போ மக்கள் உபயோகத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அங்கன்வாடி எங்கள் வார்டில் ரொம்ப சிதிலமடைந்திருந்து அது இப்போ எம்எல்ஏ ஃபண்டில் அவங்ககிட்டையும் பணம் வாங்கி 25 லட்சம் செலவில் இப்போ அங்கன்வாடி மையம் ஆகிட்டுருக்குது. அப்புறம் எங்கள் பகுதியில் இந்த ரேஷன் கடை பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ரேஷன் கடைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக வயதானவங்க தான். அவங்களுக்காக நாங்கள் இங்கே நம்ம பக்கத்துலேயே ஒரு 1/2 கிலோமீட்டரில் போய் வாங்குற அளவுக்கு இந்த சக்தி நகரில் ஒரு எம்பி ஃபண்டில் ஒரு 20 லட்சம் வாங்கி அதை இப்போ கட்டி நேர்த்தியாக 3 மாதமாக நடைபெற்றுட்டு இருக்குதுங்க. மேம், நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஜெய்சாந்தி தேட்டர் முதல் ஜோதி நகர் வரைக்கும் திட்டச்சாலை அமைக்கிறதுக்கான எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோங்க. திட்டச்சாலை அமைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்புகள் நிறையா இருக்குது. அந்த ஆக்கிரமிப்பு இடங்களில் பார்த்திங்கன்னா அதிக கொசு தொல்லை, நீர் தேங்கிக்குது. அதனால் அங்கே இருக்கிற மக்கள் தான் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிற இடத்துல அவங்களாகவே அந்த ஆக்கிரமிப்பை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு திட்டச்சாலை அமைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். என்னோடய வார்டு ஃபண்டில் பார்த்திங்கன்னா 85% மழைநீர் வடிகால் இல்லாத பகுதிகளில் அது அமைப்பதற்கான அதிக வேலைகள் செஞ்சுருக்குறோம். மீதி 20% தான் பொது வேலைகளுக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோங்க.
அப்புறம் இந்த வார்டு ஃபண்டில் செய்ய முடியாத சிறு சிறு பாலங்கள், சிமெண்ட் சாலை அமைச்சு தர்றது, இது அப்புறம் மழைநீர் இல்லாத இடங்களில் இன்னும் அதிகமான மழைநீர் வடிகால்கள் தேவைப்படுது. அதுக்கெல்லாம் வந்து தேவையான நிதிக்கு ஒதுக்குனாங்கன்னா நாங்கள் இன்னும் சிறப்பாக வார்டில் செஞ்சு தர முடியும். மக்களோட நல்வாழ்வுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து சுகாதாரம். உங்கள் வார்டு பகுதியில் எத்தனை சுகாதார மையங்கள் இருக்கு மேம்? என்னோடய வார்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா நீலிப்பணம்பாளையத்தில் ஒரு பழைய சுகாதார மையம் இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்க பற்றாக்குறையாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா துளசிமால் லேஅவுட்டில் வந்து ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த் சென்டர் கட்டியிருக்காங்க. ஆனால் அது ஏற்கறக்கான மருத்துவர்கள், அதை எக்யூப்மெண்ட்ஸு அது எதுவும் இல்லாமல் அதை இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. அதுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்தா துளசிமால் லேஅவுட் பகுதியில் இருக்கிற மக்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீலிக்கோணம்பாளைய பகுதியில் இன்னும் தரமான மருத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக 1,20,00,000 செலவில் அந்த சுகாதார மையத்தை மேல் விரிவாக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. மேம், மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் வர்றது கவுன்சிலர் கிட்ட தான். அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா என்னன்னு நீங்கள் சொல்வீங்க? அப்படி ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னாங்க, இந்த காமராஜர் ரோட்டில் அதிக மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. ஆனால் அது காலையில் பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ட்ரைனேஜ் சிங்காநல்லூர்லேருந்து ஹோப் காலேஜ் வரைக்கும் இருக்கிற அந்த பெரிய ட்ரைனேஜு நிறைஞ்சு ஒரு 7-8 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே வந்துட்டுருக்கு. அதுக்கு என்ன முக்கிய காரணம், இங்கே இருக்கிற வந்து ஒரு மதுபான கடை ஒன்று, இபி கேபிளு, வாட்டர் லைனு எல்லாமே அதில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பழமையான மழைநீர் வடிகால். அதை நாங்கள் வந்து தூர்வாரி கொடுக்க சொல்லி பல முறை கேட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் கேட்டதற்கு இணங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி அது 4,69,00,000 செலவில் வந்து அதை நீட்டாக கட்டி மூடி போட்டு தரக்காக ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்துருக்குறாரு. நீங்கள் வந்து முன்வைக்கிற கோரிக்கை, கோவை மாநகராட்சிகிட்ட நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கை? இப்பொழுது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதும் நான் வந்து இந்த மாநகராட்சிக்கும் என் வார்டுக்கும் செய்கிற பெரிய பொறுப்பாக நினைக்கிறது இந்த குப்பையை ஒழிக்கணுங்கிறது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குப்பை தான் கோயம்புத்தூரில் பெரிய சவாலாக இருக்குது. அதை ஒழிக்கிறதுக்காக நம்ம வார்டு பகுதியிலிருந்தே நம்ம மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்னோடய வார்டு பகுதி மக்களும் கோயம்புத்தூர் பகுதி மக்களும் அதை தரம் பிரித்து கொடுக்கணுங்கிறது என்னோடய பெரிய கோரிக்கையாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்து என் வார்டுக்குள்ளே நான் பணி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நோட்டீஸ்கள் அடித்து கொடுத்தோ, மக்கள்கிட்ட போய் நேரடியாக விழிப்புணர்வு சொல்லியோ நான் மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறேன். அது நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில் குப்பையை ஒழிச்சாதே இது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையங்கிறது என்னோட நான் நினைக்கிறேன். மேம், இப்போ உங்கள் வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் இது இருந்ததுன்னா தி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எது? எங்கள் வார்டுக்கு உட்பட்ட பகுதியும் இல்லாமல் சிங்கானூர் பகுதி ஒரு 4-5 வார்டுகளுக்கே உள் விளையாட்டு அரங்குங்கிறது இல்லைங்க. அதுக்கான இடம் வந்து எங்கள் வார்டில் இருக்குது. அதையே வந்து கார்ப்பரேஷன் நம்ம பகுதியில் ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னா இந்த 4-5 வார்டு பகுதி மக்களோ இப்போ இருக்கிற தலைமுறையிலும் நல்லா உபயோகப்படுத்துவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம வார்டு பகுதியில் இருக்கிற இடத்துல ஒரு உள் விளையாட்டு அரங்கு அமைச்சு தரணும். அது என்னோட மெயின் கோரிக்கையாக நான் வைக்கிறேன். மேம், பொதுவாக இந்த அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனல் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு யார் இருக்கா? என்னோட முழு இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா எங்கள் கட்சியின் பொதுச் செயலர், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ER ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் தான். அவர் எந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் போராடி மக்களுக்காக ஒவ்வொரு கோரிக்கைகளையும் முன்வைத்து அதில் வெற்றி அடைகிறாரோ அதே மாதிரி நான் 54வது வார்டு பகுதியிலையும் ஒவ்வொரு மக்களோட தேவைகளை கோரிக்கைகளையாக வைத்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் பகுதியிலேயே நம்பர் 1 வார்டாக கொண்டு வரக்கு என்னால் முடிந்த முயற்சிகளை எடுப்பேன். மேம், பொதுவாக ஒரு பிரச்சனைக்கு அதுக்கான தீர்வு தேடணும் அப்படின்னா நிறையா செக்லிஸ்டெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? ரொம்ப சவாலாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா கமிஷனரு, மேயரு, மண்டல தலைவர், உதவி ஆணையாளர், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், எங்கள் வார்டோட ஏஇ எல்லாருமே வந்து நான் வைக்கிற கோரிக்கைகளை எந்த அளவுக்கு பரிசீலனை செய்ய முடியுமோ செஞ்சு எனக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அதனால் நான் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் வெகு சீக்கிரமாக நிறைவேற்றுற அளவுக்கு எனக்கு அரசு துறை அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட இந்த அலுவலுக்கு இடையில எங்களுக்கும் ஒரு சின்ன நேரம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து த பெஸ்ட் நம்பர் 1 வார்டாக வர்றதுக்கு என்னோட சார்பாகவும் கோவை மேல் சார்பாகவும் எங்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. என்னோட பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் இவ்வளவு பொறுமையாக கேட்டு எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ண கோவை மேலுக்கு ரொம்ப நன்றி.